ஹலோ காய்ஸ் பாய் வால் தக்லீஃப் பற்றி சோஷியல் மீடியா கலவரங்களை போட்டு போலன்னு புலந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் என்னென்ன நியூஸ் என்னென்ன மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸ் பக்கம் தாவும். எக்ஸ் தான் ஐ திங்க் இட் கிவ்ஸ் த பெஸ்ட் மீம்ஸ் தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும். ஆடியன்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் தக்லீஃப் ஜிபி டெலிகான்ஸ் கிரேட்டர் தென் தக்லீஃப் கமல்ஹாசன் தியேட்டர்லேருந்து எப்படி ஓடுறாங்க அங்கே கமல்ஹாசன் அப்படி நின்றுட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி மே 1 நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி உத்தமவில்லன் படம் இப்படி தான் நடந்துருக்கணும். ஆக்சுவலி எனக்கு உத்தமவில்லன் நல்ல படம் தான். பட் ஆனால் அந்த டைமில் ஐ டோன்ட் ஹேவ் த மெச்சூரிட்டி டு வாட்ச் த ஃபிலிம். ஓகே, அதெல்லாம் ஒரு அப்பயே 16% ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருக்கணும். அப்போ நான் அதான் சின்ன பையன் வேறு. ஸோ விஸ்வரூபம் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு நேராக இந்த படத்துக்கு போயிட்டேன். பேர் நான் உத்தமவில்லன் போயிட்டேன். ஸோ அப்பயே நான் தேட்டர் இப்படி தான் வந்துருக்கணும். பாண்டிச்சேரியில் வந்து ஷோ கட் பண்ணிட்டாங்க. நான் அப்போ பாண்டிச்சேரியில் இருந்தேன். அப்போ ஷோ வந்து பாண்டிச்சேரியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீஃபண்ட் வந்துடுச்சு. காசு வந்துச்சு. தியேட்டரில் போய் இப்படி அடியோ ஆகலை. சின்ன வயசு யோசிச்சு பாருங்க. விரும்மாண்டி பார்த்ததில்ல, அன்பு பார்த்ததெல்லாம் தசாவதாரம், அதோட விஸ்வரூபம் தான். கமல்ஹாசன் படம் அவ்வளோதான் தெரியுமே. அப்புறம் இந்த பம்பிள் கே சம்பந்தம், இந்த மாதிரி நல்லா காமெடி ரோல்லாம் பண்ணுவார்ல, அது எல்லாமே பார்த்தாச்சு. ஹார்ட் ஹிட்டிங்கான பயங்கரமான ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 3ஆம் பிறையோ இல்லை 16 வயதுலையோ அது மாதிரி கமல்ஹாசனோட பெர்ஃபார்மிங் ஹார்ட் ஹிட்டிங் எந்த படமே பார்த்ததில்ல. குணா கூட பார்த்தது எல்லாமே கமர்ஷியல் படங்களாக பார்த்தது. வசூல் ஜபிபிஎஸ் ஆகட்டும், அந்த அபிஷன்மிகி ஆகட்டும், பம்பிள் கே சந்தமாகட்டும், இல்லை பஞ்சதந்திரம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய காமெடி படம் ப்ளஸ் தசாவதாரம், விஸ்வரூபம் இதெல்லாம் பார்த்து ஒரு கிரேஸில் இருந்துட்டு உத்தமவில்லன் டக்குன்னு போனால் ஒன்றும் புரியாது. என்னடா இன்னொரு படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம் வந்தால் நான் எப்படி இருக்கேன்னு கிட்டத்தட்ட அப்படி வந்துருக்கானுங்க. வின்டேஜ் கமல்ஹாசன் ஐயோட ஓடி வந்துட்டுருக்கானுங்க. ஆனால் அதுக்கு ஜிபி டைட்டில் கடையே போதும் பண்ணாங்க. தக்லைஃப் ஜிபி டைட்டில் கடை ஆக்சுவலி அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஜிபி டைட்டில் கடை சேட் ஸ்டேட். தக்லைஃப் மூவின் 1 ஃப்ரேம். தக்லைஃபு கமல் எட்டி பார்க்குறாரு. த்ரிஷா ஸ்கில் சிம்பு அடங்கொய்யால. நெக்ஸ்ட்டு தக்லீஃப் மிமி he is living in 2013 like his fans. நெக்ஸ்ட்டு படத்தை பற்றி எதாவது இருக்கா? பேக்லாஷ் ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ், he knows them all. Just in the last 2 seconds Andor conveys that he is also to return bigger and better. Tagleef and Indian 3 will be the payback. Actually didn't guys, it didn't. Tagleef meme was insane, can't unsee this. இவ்வளோ நாளா உனக்கு அவரை தெரியும்? இப்போ ஒரு வருஷத்துல இவ்வளோ கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிறந்ததுல இருந்தா பழக முடியும். பிறந்ததுல இருந்தே பழக முடியும். சொர்க்கம் இங்க இருக்கு அவர்தான் வேணும் சொல்றேன். தக்லீஃப் மீம்ஸா படத்தை பத்தி எங்கடா? I was made a star in Telugu. Kamal-Haasan was made a hero in Kerala, but I was made a star in Telugu. స్టార్గా నేను పుట్టినలో ఇదే బికాస్ ఆఫ్ తెలుగు ఆడియన్స్ ఐ గాట్ ఫైనాన్సెస్ టు ప్రొడ్యూస్ మోర్ గుడ్ ఫిల్మ్స్. ஐ பிலாங் ஹியர். கமல்ஹாசன் ஆண்டவரை வச்சு கேங்ஸ்டர் படம் எடுக்க சொன்னா ஃபுல்லு வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கே கொடுவே என்னடா ஆண்டவர் வச்சு ஃபுல்லு வெப் சீரிஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் Tagleef, the movie you least interesting friend definitely won't get, but you should look. Let's cut the pretense. Tagleef isn't for the terminally shallow. If your idea of cinema depth is memes dunking on legends like Kamal Haasan for kicks just because, well, if படம் நல்லா இல்லைன்னா நல்லா அவ்வளோதான்டா. எவ்வளோ முட்டுறதாலும் நல்லா சரிப்பட்டு வராது. Tagleef is better than கோட்டு, லியோ, கில்லி, துப்பாக்கி. தட்ஸ் இட்டா. பைத்தியங்களா? யாரா நீங்க? சீரியஸா யாரா நீங்க? ஹாப்பி பர்த்டே சாச்சா. நெக்ஸ்ட் தமிழ் கேம் ஃபஸ்ட்டு, கன்னடா கேம் ஃபஸ்ட்டு, வடக்கன்ஸ் தள்ளி. ஹிந்தி சார் நேஷனல் லாங்குவேஜ்ரா. வடக்கன்ஸை போட்டு போலாந்துட்டானே. நெக்ஸ்ட்டு
தக்லீஃப் ஏதாவது தக்லீஃப் கமல்ஹாசன் வித் த்ரிஷா இன் தக்லீஃப் நெக்ஸ்ட் ஹவ் தக்லீஃப் வாஸ் கிரியேட்டடா கொஞ்சம் செக்கச்சி வந்த வானத்தை ஊத்திக்குவோம், கொஞ்சோண்டு நாயகன் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரியும்னு நினைக்கிறேன், செகண்ட் ஹாஃப்க்கு என்னத்த சேர்க்கிறேன்னு தெரியல. கமல் சார், இந்த யாக்குசாவை நீங்க தான் போட்டீங்களா? இந்தியா விட்டு வாட அடிக்குது. எப்படியோ செக்கச்சி வந்த வானம் மாதிரியே செகண்ட் ஹாஃப் இல்லாம இருந்தா சரி. கொஞ்சம் சிம்புவும் ரகுமான் சாரும் சேர்ந்து வெந்து தனிந்து காடு கொஞ்சம் சேர்த்து விட்டுருவோம். சரிக்கோ, என்னத்தை ஊத்துறது எப்படி கிண்டுறதுன்னே தெரியலையே. அன்பறிவு மாஸ்டர், எதையாவது கொஞ்சம் ஊத்தி கிண்டி விடுங்க, என்னதான் வருதுன்னு பாப்போம். என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்கு. ரகுமான் வேற பாட்டெல்லாம் நல்லா போட்டு கொடுத்தாரு, வேற வழி இல்ல. டிஆர் பையன் தானே எஸ்டிஆர், அவருக்கு ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டை போட்டு முடிச்சு விட்டுருவோம். தங்கச்சி சென்டிமெண்ட் அவ்வளவுதான், இதுக்கு மேல இது கிண்ட முடியாது. கொஞ்சம் செக்கச்சி வந்த வானத்தை கமல்ஹாசன் அப்படி எஸ்டிஆர் இன் தக்லீஃப். Another person like Simbu who comes and people tell him that you're working with a legend, so introduce yourself. And then the legend comforted him and said, don't be frightened about what I am as an actor, don't do your stuff. And so you also don't take me lightly that I'm a new boy, do your job properly. Nice. The amount of hate I've seen for Tagleef makes me think that everyone has watched this. Tagleef, predictable yet terrific editor. Die. It's a predictable disaster. Okay guys, I don't think இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. That's it from my end. Hope you all enjoyed this. என்னால் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இவ்வளோதான் என்னால் கிடச்சிது எனக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆர் யுவர் தாட்ஸ், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the only you can support in upcoming videos like me. நல்ல வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டேக் அப் பை. See you all. Peace out.